வணக்கம். என் பெயர் எம். முர்ஷிதா, செகண்ட் BCA. மது பழக்கத்தால் அபாயங்கள் அதிகரிப்பு. கல்லீரல் பாதிப்புகளுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிப்பு. இந்தியாவில் 9 முதல் 32% மக்களுக்கு பாதிப்பு. உலகளவில் கல்லீரல் பாதிப்புகளால் இறப்பவர்களின் எண்ணிக்கை சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் முதியோர்களுக்கு மட்டுமே வந்த கல்லீரல் பாதிப்புகள் தற்போது இளைஞர்களை அதிகம் தாக்கும் அரக்கனாக மாறியுள்ளது. இதில் இந்தியாவை பொறுத்தவரை மது பழக்கத்தால் கல்லீரல் பாதிப்புகளுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் 9 முதல் 32% வரை கல்லீரல் பாதிப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரியவந்துள்ளது. இதில் ஆல்கஹால் என்னும் மது பழக்கத்தால் 40 முதல் 80% பேர் பாதிக்கப்படுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக மது குடிப்பவர்களின் எளிதில் கல்லீரல் பாதிப்படையும் என்று தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறது. அதே நேரத்தில் சமீப ஆண்டுகளாக இதுபோன்று பாதிப்புகள் ஆளானவர்களின் அதிகளவில் இறப்பை தழுவும் அபாயமும் நடந்து வருகிறது. மது அருந்துவதால் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்றாக பாதிக்கப்படும். இதில் முதலில் பாதிக்கப்படுவது கல்லீரல் தான். மனித உடலில் உள்ள உள்ளுறுப்புகளின் மிகவும் பெரியது கல்லீரல். மிகவும் முக்கியமான உறுப்புகளாகவும் கல்லீரல் உள்ளது. மனிதனின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியம். பல்வேறு சுற்றுச்சூழல் காரணங்களின் ஏற்கனவே உள்ள நோய்கள் மற்றும் வாழ்க்கை முறை போன்றவை கல்லீரல் பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம். அத்தகைய வாழ்க்கை முறை காரணங்களின் முக்கியமாக இருப்பது மது அருந்தும் பழக்கம். அடிக்கடி மற்றும் அதிகப்படியாக மது அருந்துவது பல்வேறு வழிகளின் கல்லீரலை சேதப்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இது குறித்து கல்லீரல் நோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது: மனித உடலில் ஆக்சிஜனேற்றின் மூலம் கல்லீரல் ஆல்கஹாலை நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக உடைகிறது. இதில் உள்ள இரசாயன எதிர்வினை கல்லீரல் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது, மேலும் கல்லீரல் செல்களை சேதப்படுத்துகிறது. இந்த செயல்முறையானது கல்லீரலில் கொழுப்பின் ஆக்சிஜனேற்றை தடுக்கும் சில பொருள்களை உருவாக்குகிறது. இதன் விளைவாக கல்லீரலில் கொழுப்பு சேர்கிறது. இது முதலில் கல்லீரல் கொழுப்பு நோயாக உருவெடுக்கிறது. இந்த கொழுப்பு கல்லீரல் பாதிப்பு படிப்படியாக கல்லீரல் வீக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்த நிலையானது ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸ் பி என்று அழைக்கப்படுகிறது. நாம் மஞ்சள் காமாலை என்று அழைக்கும் ஹெப்படைட்டிஸ் பி ஆனது தோல் மற்றும் கண்களின் மஞ்சள் நிறத்தில் வகைப்படுத்தப்படும். குமட்டல், வாந்தி, சோர்வு, பலவீனம், காய்ச்சல் மற்றும் பசியின்மை ஆகியவை இதற்கான கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் பி க்கான அறிகுறிகளாகும். இதற்கு உடனடியாக சிகிச்சை பெற வேண்டியது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்து மது அருந்தினால் பல்வேறு சிக்கல்களை உடலுக்கு உருவாக்கிவிடும். குறிப்பாக வயிறு, சிறுநீரகம், கல்லீரல் போன்றவைத்து தீரவும் சேர்த்துவங்கும். இதனால் ஆன்டைகைகள் என்னும் நச்சுக்கள் இரத்தத்தின் கலக்கும். இது உடல்நிலையில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக அறிவாற்றல் மாற்றங்கள் ஏற்படும். இரைப்பை குழாயில் இரத்தப்போக்கு, வலிப்பு, தாக்கங்கள், சீரற்ற இதய துடிப்பு போன்றவற்றை உருவாக்கி இறுதியில் உயிருக்கே உழைவைத்துவிடும். எனவே தற்போதைய சூழலில் மது அருந்துவதை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்க்கை முறையை மேற்கொள்வது அதிகரிக்கும் கல்லீரல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வழிவகுக்கும். இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறினார்கள். நன்றி.